வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் டிவி சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கத்துடன் இன்றைய கிரக நிலைகளும் இன்றைய ராசி பலன்களும் இன்றைய சிறப்பு பதிவிலும் பார்ப்போம் வாருங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். இன்றைய பழமொழி: வெற்றி வாழ்க்கையில் பிறரை வெற்றி பெறுவதோ அல்லது வாழ்க்கைக்காக வெற்றி பெறுவதோ அல்லது வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெறுவதோ வெற்றி அல்ல. மன மகிழ்ச்சியோடையும் தன் வெற்றியை பகிர்ந்து கொள்வதும் தன்னை சார்ந்தவர்களும் வெற்றி பெற வைக்கக்கூடியவனால் வெற்றி பெறுவதால் வெற்றி அல்ல. வெல்லக்கூடிய அமைப்பை மனதிலையும் உடலிலையும் மகிழ்ச்சியிலையும் சகிப்புத்தன்மையுடன் கூடி அதை சமாதான போக்காக நிறைவு செய்யக்கூடியதுக்கு பேர் தான் வெற்றி. அந்த வெற்றியை பெறுவதற்கு மேற்சொன்ன இந்த செயல்களை பயன்படுத்துங்கள். வாழ்நாள் முழுவதும் வெற்றியே பெறுங்கள் நாம் எல்லோரும். ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை 7/7/2026 மிதுன மாதம் கிரீஷ்ம ருது உத்தராயண காலம் பராபவ வருஷம் ஆனி மாதம் 23ஆம் தேதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:44 முதல் 8:45 வரை, மாலை 4:44 முதல் 5:44 வரை. இன்றைய நட்சத்திரம் காலை 1:06 முதல் உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. இன்றைய திதி காலை 9:30 மேல் தேய்பிறை அஷ்டமி, நினைவில் கொள்ளக்கூடிய நாள். இன்றைய சந்திராஷ்டமம் நட்சத்திரங்கள் காலை 1:06 அப்புறம் மகம் மற்றும் பூரம். மேஷ ராசி நேயர்களே, இன்றைய தினம் குழப்பமும் தயக்கமும் ஏற்படக்கூடிய நாள். சிந்தித்து கொண்டே இருப்பது சிறப்பல்ல, சிந்தனையை செயலாக்குவதே புத்திசாலித்தனம் என்பதை நினைவில் கொண்டு ஆழ சிந்திங்கள், தீர்க்கமான முடிவு எடுங்கள், ஒரு செயல்படுத்துங்கள், வெற்றியே கிடைக்கும். காலை பொழுதுமெல்லாம் குழப்ப நிலையும் மதியத்திற்கு மேல் சிறப்பான ஒரு செயலை பண்ணும் பொழுது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக மேசராசிக்காரர் தெரியுது. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மற்றும் மாணவர்கள் அத்தனை பேர்த்துக்கும் பொருந்தும். மேஷராசி நேயர்கள் தன்னுடைய குழப்பம் ஏற்படக்கூடாது குலதெய்வ வழிபாடும் மன அமைதியும் இருக்கணுமே தவிர மனசில் சோர்வுத்தன்மையை ஏற்படுத்தி ஒதுங்கி உட்கார்ந்திருப்பது உத்தமம் அல்ல என்பதை உணர்த்தக்கூடிய நாள். சிந்தியுங்கள், செயல்படுத்துங்கள், செயல்படுத்தும் பொழுது மகத்தான வெற்றி உண்டு என்பதை மேசராசிகருக்கு உணர்த்தக்கூடிய பொன்னான நாள். கால பைரவர் வழிபாடு, ஆலயத்தில் இருக்கக்கூடிய கால பைரவர், தனி சன்னதியாக இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு உங்களுடைய ஆற்றலை பெருக்கும் என்பதை உணர்த்தும் நாள். ரிஷபராசி நேயர்களே, வாழ்க்கையில் தான் எடுத்து வச்ச முயற்சிக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் என்பதை சற்று யோசித்து செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா எல்லாத்துலேயும் எனக்கு வெற்றி வேணும், இல்லைன்னா எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் ஒரு சிலருக்கு உடனே வெற்றியும் ஒரு சிலருக்கு காலதாமதமாக வெற்றியும் கொடுக்கக்கூடியது தான் இறைவனுடைய வேலை. ஆனால் முயற்சி உடையார் இயற்சி அடையார்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய அத்தனை முயற்சிக்கும் வெற்றி உண்டு, ஒரு சிலருக்கு காலதாமதமாக தான் வரும் என்பதை புரிந்து கொண்டு மன அழுத்தத்தில் இருந்து வெளிப்பாடு வருங்கள். கோபத்தை குறையுங்கள். உங்களுடைய செயல்திறனை கூட்டிக் கொள்வதற்கு தாயாரிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள். தாயாரை அனுசரணையாக பார்த்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு மேலும் நன்மை கொடுக்கும். நெடுநாட்களாக உடல்நிலையில் சோர்வு அடைந்து உடல்நிலையில் சிரமப்பட்டக்கூடிய ரிஷபராசி பெண்களே, மாலை 3:14 மேலும் உடல்நிலையில் இருந்தக்கூடிய சோர்வு தன்மை நீங்கக்கூடிய அற்புதமான நாளாக என்ற நாள் தெரிகிறது. மாலை பொழுதுக்கு மேல் விருந்தினர் வருகை உண்டு, சுப செய்திகள் வந்து மகிழ்ச்சி கூடக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பைரவாபுரம் என்று இருக்கக்கூடிய அந்த பைரவாபுரம், அதாவது செய்யாருக்கு பக்கத்தில் இருக்குது, பைரவாபுரம் நரசிம்மரை நினைத்து வழிபாடு பண்ணுவது, முடிந்தால் அந்த ஆலயம் செல்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு பொன்னான நாளாக மாற்றும் இந்நாள்.
மிதன ராசி நேயர்களே, ஓடிக்கொண்டே இருக்கிறேன், உழைத்துக் கொண்டே இருக்கிறேன், என்னை புரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொண்டவர்களும் என்னை ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக்குறார்கள். எனக்கு பிபி ஏறுது சார். நீங்க நினைச்சா பிபியே இல்லாம பண்ணலாம். ஆனா நீங்க பிபின்னு கத்தக்கூடாது என்பதை நினைவு கூர்த்தக்கூடிய நாள் இந்த நாள் இது. பிபின்னா ஆரன்னு அர்த்தம். ஸோ அந்த மாரி நீங்க இன்றைய தினம் உங்களுடைய உழைப்பும், முயற்சியும் சற்று தாமதம், சற்று சில நேரங்களுக்கு அப்புறம் ஒரு அனுகூலமான சூழ்நிலையை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மனதையும் உடலையும் ஒருமுகப்படுத்துங்கள். நிதானமான வேகம், விவேகத்துடன் செயல்படுங்கள். வெற்றி கிடைக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் தெரிகிறது. இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி என்பதை மிதன ராசிக்காரர்கள் புரிந்து கொண்டு, அண்ணாமலையார் கோயிலில் இருக்கக்கூடிய கால பைரவர் வழிபாடு, அங்கே மட்டும்தான் சக்கர ரூபத்தில் இருப்பார். அந்த கால பைரவருடைய வழிபாடு மிதன ராசிக்கு சக்கரமாக சுழன்று கொண்டிருந்தவர்களுக்கு கச்சிதமான வாழ்க்கையும் பொருள் வளத்தையும் பெருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்நாள் திகழ்கிறது. கடகராசினியர்களே, காரிய சித்தி பெறுவதற்கு எல்லா விதமான தன்மையும் செய்துவிட்டேன் சார். ஆனால் இது பழையபடி திருப்பி கிபிக்கு மாதிரி ஒரு நிற்குமோன்னு ஒரு குழப்பமாக இருக்குது சார்ன்னு புலம்பிக் கொண்டிருப்பவர்களா, சற்று பொறுங்கள். இன்னும் சிறிது நாட்கள் மகத்தான வெற்றியை அருளக்கூடிய அமைப்பு. அந்த வெற்றியை பெறுவதற்கு முயற்சி பண்ணக்கூடிய நாள் எது என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக இந்த நாள் திகழ்கிறது. இது கடகராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பொருந்தும். கடகராசியில் இருக்கக்கூடிய வயதான பெரியவர்கள் சற்று எச்சரிக்கையாக மாலை நேரம் வாக்கிங் போவது, வண்டியில் பயணமாகுவது, என் பேரன் நல்லா ஓட்டுவான் நான் உட்காந்து போகிறேன் என்பதையெல்லாம் குறைத்து கொள்ளணும். இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குமே தவிர பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஜென்ம குருவாக இருந்தாலும் தொந்தரவு கிடையாது என்பதை உணர்த்தக்கூடிய நாளாகவும் கடகராசிக்காரர்களுக்கு. தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். தொழிலை பற்றியே சிந்தியுங்கள். மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளுங்கள். முக மகிழ்ச்சியோடு இருங்கள். மிச்சம் என்னங்க, எல்லாமே வெற்றி தாங்க உங்களுக்கு என்று உணர்த்தக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் திகழ்கிறது. கடகராசிக்காரர்கள் பிரத்யேகமாக த கால பைரவர் அஷ்ட பைரவர் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த அஷ்ட பைரவர் கோயிலில் ரூ பைரவர்னு இருக்கிறாரு. அந்த ரூ பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்ப நிலை மாறும் என்பதை உணர்த்தக்கூடிய நாள் இன்றைய தினம். சிம்மராசி நேயர்களே, காரிய சித்தி உண்டு, பொருளாதார உறவு உண்டு, விருந்தினர் வருகை உண்டு. நெடுநாட்களாக பகை உணர்ச்சியாக இருந்தவர்கள் உங்களை நாடி தேடி வரக்கூடிய அமைப்பு. உடல்நிலையில் ஆரோக்கியம் மேன்மைப்படக்கூடிய அமைப்பு. சகோதரத்துடன் ஏற்பட்ட வாக்குவாத தன்மைகள் நீங்கும். காசு பணம் சேரும். அலைச்சல் குறையும். அபிவிருத்தி கூடும். அப்புறம் என்னங்க, இந்த நாளில் இருந்து எல்லாமே வெற்றி தாங்க. நல்ல மனுஷங்க, ஆனால் கோபக்காரங்கிற தன்மை மனசி. கோபமே இல்லாத நல்ல மனிதர் என்று செயல்படுவதற்கு இந்த பிறந்ததிலிருந்தே சரியில்லாத கிரகம் இன்றைக்கி மாலை 5 மணியிலிருந்து ஆரம்பிக்கிறதுனால புரிந்து கொண்டு கோபத்தை குறையுங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள். எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். சிறப்பு பெறுவீர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் திகழ்கிறது. பெரும்பாலும் வராகி கோயில் இருக்கும். அந்த வராகி கோயிலுக்குள்ளே ஒரு பைரவ சன்னதி இருக்கும். அந்த பைரவரை சிம்மராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு பண்ணும். கோபம் குறையும். பெத்த பிள்ளையில் இருந்தவனுடைய கோபம் தனியும் என்பதை உணர்த்தக்கூடிய நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, காரிய சித்திகள் இருக்கும். தனக்கு பின்னாடி இருக்கிற முன்னுக்கு போயிட்டானே தன்னை அறியாமல் ஒரு வகை கோபமும் பொறாமையும் ஏற்பட்டாலும் கூட அதை மறப்பதற்கு தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கணும். தீய சகவாசங்களை ஒழித்து கொள்ளணும். அந்த மாதிரி தீய சகவாசங்கள் இருந்தால் படிப்படியாக குறைத்து கொள்ளணும். இல்லை என்றால் தன் பிள்ளைகளை பின்வரும் காலங்களில் பாதிக்கும். கணவருடன் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். பழசு எப்படி இருந்தாலும் புதுசாக இருக்கணும். ஆண்கள் சகோதரத்த பாவத்தை வளர்த்துக்கணும். சகோதரனுக்காக விட்டு கொடுத்து போது நன்மை பயக்கும் என்பதை உணர்த்துவது தான் இந்த தேய்பிறை அஷ்டமி. கன்னிராசிக்காரர்களே, தேய்ந்து போகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தெளிவான முடிவு எடுங்கள் என்பதை உணர்த்துவது தான் தேய்பிறை அஷ்டமி என்பதை நினைவில் கொண்டு கன்னிராசிக்காரர்கள் செயல்பட்டால் எல்லா சித்தியும் பெருமை தரும். ஸோ இவர்கள் இன்றைய தினம் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு உங்களுக்கு பெருமையை மட்டும் சேர்க்கும், சகிப்புத்தன்மையும் கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய பொன்னான நாள் இந்நாள். துளாராசி நேயர்களே, தங்களுடைய உடல்நிலையில் இருந்தக்கூடிய நோயற்ற வாழ்வுன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய நோய்கள் நீங்கும்.
குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு நிறைந்திருக்குதுன்னு பல தடவை வலியுறுத்திக்கிட்டு வரேன். குலதெய்வ அருள் மட்டும் இல்லாமல், உங்கள் உட்கார்ந்த இடத்தில் நெடுநாட்களாக ஓடி ஓடியே ஓய்ந்து போன நீங்கள், உட்கார்ந்த இடத்தில் இருந்து தொழில்துறை செய்வதற்கும், தொழிலில் உத்வேகம் பண்ணுவதற்கும், இப்படி ஆயிருச்சே என்று புலம்பிக் கொண்டு இருக்காமல், உங்களுடைய சிந்தனையும் செயலையும் ஒருமுகப்படுத்துவது சிறப்பு பெறும். இன்றைய தினம் உங்கள் குலதெய்வ கோயிலில் இருக்கக்கூடிய கால பைரவரை வழிபாடு செல்ல முடியாதவர்கள், அங்கே அவருக்கு ஒரு அர்ச்சனையாவது பண்ண சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த வருடம் முழுவதும் ஏற்றமும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி உங்களை தேயாமல் பார்த்துக்கொள்ளும் என்பதை உணர்த்தும் நாள் இந்நாள். விருச்சிக ராசி நேயர்களே, காரிய சித்திகள் வெற்றி பெறக்கூடிய தன்மை இருந்தாலும், பொருளாதார வரவு உண்டாலும், சிறு சிறு பொருட்களும் சாவி பொருட்கள் காணாமல் தேடக்கூடிய அமைப்பு, பேங்க் பாஸ்புக்கு, லாக்கரு, இதெல்லாம் செல்ஃபோனு இதெல்லாம் பத்திரமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய தன்மை இன்றைய தினம் உண்டு என்பதால், வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது வண்டியிலே பேக் வச்சுட்டு போகிறது, வண்டியை பூட்டாமல் இருக்கிறது, அல்லது பீரோவில் வீடை பூட்டிட்டேன்னான்னு சரியாச்சு, ஒன்று பூட்டி வச்சாலும் பூட்டை தொங்கி பார்க்குறது, இல்லைன்னா அவசரமாக சாவியை மட்டும் எடுத்துகிட்டு போகிறது. இது விருச்சிக ராசிக்காரர்கிட்ட இந்த குணம் இருக்கும். மாற்றிக்கொள்ளுங்கள். திருடன் வந்து திருடுவது அல்ல, நம்ம திறந்து போனால் சாதா மனிதனும் திருடனை மாறுவான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வேகத்தை விவேகமாக மாற்றுங்கள். வாழ்க்கையில் இந்நாளும் மட்டுமில்லை, எந்நாளும் வெற்றி என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நாள். நெடுநாட்களாக கால்வலியில் அவஸ்தைப்பட்டவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் கால பைரவருக்கு கடுகு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் கடுகு தீபம் போடுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கும், உங்களுடைய எதிரி தொல்லையெல்லாம் நீங்கும். முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய காலபைரவருக்கு செய்கிறது இன்னும் சிறப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, தன்னிடம் உறவாக இணக்கமாக இருந்தக்கூடிய பெண் வாழாமல் அவஸ்தை கொண்டு கொண்டிருப்பவர்களும், அந்தோடைய பெண்ணினுடைய என்ன சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தாலும் அல்லது எந்த ஒரு விதமும் செய்தாலும் தன்னை பிடிக்காது என்ற பகை உணர்ச்சியில் இருந்து கொண்டு அவஸ்தல் அல்லல் பட்டவர்களுக்கு, உங்களுக்கு அறியாமல் உங்களுக்கு குரு என்று இருக்கக்கூடியவரை நிந்திக்காமல் அவரிடம் அவரை தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தின் மூலியமாக கால்ல பைரவரே உங்களுடைய காலத்தை மாற்றுவான், கால்ல பைரவர் வழிபாடே உங்களுக்கு சிறப்பு பெறும் என்பதை நினைவில் கொண்டு, காட்மாண்டில் இருக்கக்கூடிய காலபைரவர் வழிபாடு, முருகன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய காலபைரவர் வழிபாடு பண்ணுவது, இதை மாலை நேரம் கருப்பு வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணுவது உங்களுடைய காலத்தை வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மனைவினால் அவஸ்தைப்பட்ட கணவர் அல்லது கணவர்னால் அவஸ்தைப்பட்ட மனைவருக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நெடு நாட்களாக தீர்வே கிடைக்காதவங்களுக்கு நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்க. இன்னையிலிருந்து உங்களுக்கு தீர்வு மூலியமாக மகிழ்ச்சியும் வெற்றியும் உங்களுடைய குருவாக கிடைக்கக்கூடிய அற்புதம் உண்டு. குருவை நிந்திக்காமல் இருந்தாலே உங்களுக்கு காரிய சித்தி என்பதை உணரக்கூடிய நாள் இந்நாள். மகர ராசி நேயர்களே, சமீப காலமாக எல்லாம் தெரிந்தாலும் பிள்ளைகள் மனைவி படிப்பு விஷயம் முக்கியம் என்று இருந்தாலும் கூட, தன்னுடைய சொந்த ஊர் அல்லது தன்னுடைய மனைவி உறவு முறையினால் பகை உணர்ச்சி ஏற்படும். உங்களையும் அறியாமல் உங்கள் உறவு முறையாளர்கள் உங்களை கண்காணித்து உங்கள் வீட்டுக்கு தகவல் சொல்லக்கூடிய தன்மை இன்னும் 2 மாதத்துக்கு இருக்குது என்பதால், பார்க்குறவர்களெல்லாம் பகையாக எடுத்துக்கொள்ளாமல் தனது வேலை வாய்ப்பு என்று இருந்தாலும் கூட கால பைரவருடைய வாகனமான நாய்க்கு உதவி பண்ணுங்கள். முடிந்தால் நாய் கூட்டி வாங்கி ஆலயங்களுக்கோ அல்லது வளர்ப்பவர்களுக்கோ தானம் கொடுப்பது மகர ராசிக்காரர்களுக்கு ஜூலை மட்டுமல்ல 2027 முடிக்க பல வகை நன்மைகள் கொடுக்கும். இது வித்தியாசமாக தெரியும், இதில் நிறைய சூட்சமங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை, சன நேரத்தில் ஜோலியை முடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியே வரக்கூடிய தன்மை, தீய சக்தியிலேருந்து வெளியே வரக்கூடிய தன்மை, கடும் கோபத்திலிருந்து வெளியக்கூடிய தன்மையை கால பைரவருடைய வாகனம் நம்மளின்னு சொல்லக்கூடிய நாயை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். காலமெல்லாம் வெற்றி பெறுங்கள் என்பதை உணர்த்தும் நாள் இந்நாள். கும்பராசி நேயர்களே, தொழில் வளம் இல்லைன்னு புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு தொழில் வளம் வந்தாலும் கூட அந்த தொழில் வளத்தை மேலும் ஆக்கமும் ஊக்கமும் செயல்படுத்துவதற்கு பொருளாதாரம் இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருந்தவர்கள், பழைய நண்பர்கள் என்ன நினைப்பார்களோ என்றாலும் அவர்களை சந்தித்து உரையாடுங்கள். அவர்கள் மூலயமாக உங்களுக்கு ஒரு தொழிலில் ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய இருக்கும், தொழில் சப்போர்ட்டும் பெருக்கக்கூடிய அற்புதமான தன்மை உண்டு.
அம்பாள் வழிபாடும் முருகன் வழிபாடும் கும்பராசிக்காரர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய தன்மையாக இருந்தாலும் கூட காலபைரவர் வழிபாடு முக்கியம். அதிலும் இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு வரக்கூடிய காலபைரவர் வழிபாடு முக்கியம் என்பதை நினைவில் கொண்டு காலபைரவர் வழிபாடை தலைக்கு மேல் கைகூப்பி கும்பிடுங்கள். தலைக்கு வந்ததெல்லாம் தலப்பாவோட போகும் என்பதை மாற்றக்கூடிய தன்மை இந்நாளுக்கு உண்பதை கும்பராசிக்காரர்கள் புரிந்து கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்கள். இன்றைய தினம் சிறப்பு மிக்க நாள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய பொன்னான நாள் இந்நாள். மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு எல்லாமே பகையாக இருக்குது சார். எனக்கு பார்க்குறவன் பகை, போகிறவன் பகை, நான் சும்மா இருந்தால் தேடி வருது சார், சமாளிக்கிறதே எனக்கு வேலையாக போச்சுன்னு ஆண்களும் பெண்களும் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைய தினம் இருக்கக்கூடிய இந்த 7 கள்ள பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு காரிய சித்தி செய்யும். பாத காணிக்கை அணியாமல் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய கால பைரவரை நடந்து சென்று வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றத்தையும் எதிரிகளுடைய தன்மையை நீக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. தயிர் சாதம் செய்து கால பைரவரை வழிபாடு பண்ண உகந்த நாள் மீனராசிக்கு இந்நாள் என்பதை உணர்த்தும் நாள் இந்நாள். ஆக 12 ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை பார்த்தோம். மேலும் இன்றைய தின சிறப்பு பதிவு மட்டும் இல்லாமல் பலவியதையெல்லாம் தேய்ந்து போகட்டும், நாளைய பொழுது புதிய எல்லாம் புத்துவேகத்துடனும் மகிழ்ச்சியும் வெற்றியே கொடுக்கட்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல கால பைரவரை உங்கள் சார்பாக வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்பணம் கோரக்நாதர் அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.